சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஃபெஸ்டிவல் நியூஸ் சேனலுக்கு நீங்க புதுசுன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சபரிமலைக்கு பெண்கள் ஏன் வரக்கூடாது? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சபரிமலை ஐயப்பன் கோயில்ல 10 வயசுலிருந்து 50 வயசு உள்ள பெண்கள வந்து உள்ள அனுமதிக்கிறது இல்லைங்க. சபரிமலையின் மூலவர் வந்து ஐயப்பங்க. அவர் வந்து நித்திய பிரம்மச்சாரி. அவருடைய பிரம்மச்சரிய விரதத்தையும், புனித தன்மையும் பேணி காக்கணுங்கிறக்காக தான், மாதவிடாய் வயதுள்ள பெண்கள வந்து உள்ள அனுமதிக்கிறது இல்லைங்க. ஐயப்பன மணக்க விரும்பின மாளிகைப்புறத்து அம்மா தான் ஐயப்பனால தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான், ஒரு சன்னதியில வந்து அந்த அம்மா காத்துட்டு இருக்கிறதா ஒரு வரலாறு இருக்கு. சபரிமலைக்கு கன்னிசாமிகள் எப்போ வரலையோ, அப்பதான் வந்து நான் உனக்கு மணப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கிறாரு ஐயப்பன். இதனால் வந்து மாளிகைப்புறத்து அம்மனோடைய நித்திய காத்திருப்புக்கு அனுதாபம் தெரிவிக்க விதமாக தான் வயசு பொண்ணுங்க வந்து செல்வதில்லைன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இப்போ சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருக்கணும். 41 நாள் வந்து விரதம் இருந்து அதுக்கு உண்டான பிரம்மச்சரியத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கணுங்க. பெண்கள் இந்த விரதத்தை வந்து முழுமையாக கடைப்பிடிக்க முடியாது. சபரிமலை வந்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்குது. இந்த இந்த மாதிரி பாதுகாப்பு கருதி தான் வந்து இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கருத்து சொல்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்ற அரசியலமைப்பு சட்ட அமர்வு சபரிமலைக்குள் அனைத்து வயது பெண்களையும் நுழைய அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. மாதவிடாய் வயதுள்ள பெண்களை தடுப்பது, பாகுபாடு காட்டுவது அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவதாக நீதிமன்றம் குறிப்பிட்டதுங்க. தற்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பை எதிர்த்து பெரும் போராட்டம் வெடிச்சதுங்க. 2019ஆம் ஆண்டு நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து மறு ஆய்வு செஞ்சு பெரிய அமர்வுக்கு மாற்றுச்சுங்க. 7 நீதிபதிகள் இதை வந்து பார்த்துருக்குறாங்க. இந்த சட்ட போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பாரம்பரியமாக வந்து 10 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள பொண்ணுங்க வந்து சபரிமலைக்குள்ளே நுழைய அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து விதிமுறை இருக்குங்க. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஐயனே, தங்களது பொற்பாதம் என் மீது பட்டதால் நான் சாப விமோச்சனம் அடைந்தேன். இனி நான் தங்களுக்கே சொந்தம். என்னை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும். உன் விருப்பம் நிறைவேறாது. இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாகவே நான் இருக்கப் போகிறேன். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கென்று ஒரு கோவில் கட்டப்படும். அப்போது என்னை தரிசிக்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவார்கள். வருடா வருடம் என் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போகும். ஒவ்வொரு வருடமும் புதிதாக பக்தர்கள் என்னை முதன்முறையாக தரிசிக்க வருவார்கள். அப்படி எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் வரவில்லையோ, அப்போது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அதுவரை காத்திரு.